ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கேன். 1/2 kg அப்படியே போட்டுக்கலாம். மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வாட்ரு ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த பதம் கரெக்டாக வரும். ஒரு சைடில் 1/2 லிட்டர் வாட்டர் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவில் ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். லைட்டாக சூடாறுனதும் கையில் லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பிசையும் போது ஒட்டுச்சுன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ இந்த பதத்துக்கு வந்தால் போதும். மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 100 கிராம் எள்ளு அப்படியே போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கிறேன். அப்புறம் அதோடு சேர்த்து இந்த எள்ளையும் போட்டு மொத்தமாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் அரிஞ்சு வச்ச தேங்காவை சேர்த்து பொடி பண்ணிக்கிறேன். அதே பேன்லேயே லைட்டாக நெய் விட்டு தேங்காவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை எள்ளு பொடி அரைச்சோம் இல்லையா, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 150 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா கலரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளோட மாவு பூர்ணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அச்சில் வச்சு மாவை லைட்டாக அந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பூர்ணம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கிடுங்க. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க கொழுக்கட்டையை எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து 3 டிசைனில் அச்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் எல்லா டிசைனையும் பண்ணிக்கிறேன்.
இது வந்துட்டு சோமாஸ் பண்ணுற டிசைனு. இப்போது அச்சு இல்லாமல் கையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இட்லி குண்டானில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு கொழுக்கட்டையாக உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மூடிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். புடும்போதே எவ்வளோ சாஃப்டாக வருது. இதே மாதிரி பூர்ண கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.